வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யோ என்னையா உனக்கு யார் அந்த வேலையை கொடுத்தது அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நம்ம தீபிகாவோட அப்பா நடந்துக்கிறாரு. தீபிகாவோட அப்பா அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லிகை கோயிலுக்கு எதிரில மீட் பண்றாங்க. அந்த சமயத்துல இதோ பார் மல்லி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம என் மகன் ஆசைப்பட்ட பொண்ணு நீ. ஆனா என் பொண்ணுக்கு நான் என்ன சொன்னாலும் அவன் என் பேச்சை கேட்க மாட்டான். அதனாலதான் அவளுக்கே தெரியாம உன் மேல பொய்யான கேஸ் 2-3 கேஸ் வந்து அவன் ரெடி பண்ணியிருக்கான். அந்த கேஸுக்கான ஆதாரம் எல்லாமே இதுல தான் இருக்கு. இது அழகா எடுத்துன்னு போயிட்டு நீ எப்படி இதுல இருந்து தப்பிக்குவோ, என்ன பண்ணுவியோ, எது பண்ணுவியோ, அது உன்னோட பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனைல இருந்து நீ தப்பிச்சிரு. நீ இந்த பிரச்சனைல எதுலயும் மாட்டாம நீ சந்தோஷமா இருந்தா என் மகன் ஆத்மா சாந்தி அடையும். இல்லைன்னா அவன் என் பொண்ணு உன்னை சும்மாவே விட மாட்டான். இந்த இடத்த விட்டு எங்கன்னா போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த ஆதாரத்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, என்னையா உங்க அம்மா உங்க பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமா நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, என் பொண்ணு இல்ல சும்மாவா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரியாக்ஷனை கொடுத்துட்டு, இதோ பாருமல்லி, உனக்கு நான் வந்து ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டேன், நல்லது செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் இதுல இருந்து தப்பிப்பியோ ஓடுவியோ ஒளிவியோ அது உன்னோட பிரச்சனை. அதை நீ தான் பாத்துக்கணும். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அப்படி பண்ண, இப்படி பண்ண, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேணாம், உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாப்ல. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாழ்க்கையே ஒரு பக்கம் சித்தரிச்சு போயிட்டு, வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண சுத்தின்னு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையா ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் அதாவது விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி கேடு கட்ட வைக்கிறாள், அவளோட தில்லாலங்கடி வேலை, கேப் மாதிரி வேலை, முள்ள மாதிரி முடிச்சு வைக்க எல்லா வேலையும் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சு ராஜேஸ்வரி மூஞ்சிலே அப்படியே சும்மா 4 பஞ்சு வச்சு அவர்துன்னு ஒரு பக்கம், டே விஜயே டே தம்பியே என்ன விட்டுறா, தெரியாம பண்ணிட்டு அக்கா என்ன விட்டுறான்னு கதற கதற கதற. அவ என்னதான் டைலாக் சொன்னாலும் அவளை விடாம ஒரு பக்கம் புடிச்சு இழுத்துன்னு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ள. உடனே அவர்துன்னு ஒரு பக்கம், டா இந்த வீடு கேஸ் தான் போயிட்டு இருக்கு, உனக்கும் பங்கு இருக்கு எனக்கும் பங்கு இருக்கு, உங்க அப்பனும் என் அப்பதான் என் அப்பனும் உங்க அப்பதான். இந்த மாதிரி ஒரு தருணத்துல நீ என்கிட்ட இந்த பருப்பு மாதிரி பேசின்னு இருக்கிறது இந்த வேலையெல்லாம் வேணாம். இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம விஜய் அப்படியே சும்மா கொந்தளிக்கிற ஒரு பக்கம் கோபத்தோட உச்சத்துல இருக்காடா, நான் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிருக்கு. அதே சமயத்துல நம்ம தீபிகா இருக்காங்க, அவங்க பண்ண திட்டத்தெல்லாம் எட்டு வந்து நம்ம விஜய் கிட்ட நம்ம மல்லி சொல்றாங்க. மல்லி சொன்ன உடனே விஜய்க்கு பாக்கணுமே, அந்த தீபிகாவை விட்டு வச்சது தப்பா போச்சு, தீபக் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு பேச வேணாம், தீபக் இப்பதான் உங்க மனைவியோட ஏதோ கொஞ்சம் நெருங்கிய இதெல்லாம் சந்தோஷமா இருக்காரு, அந்த தருணத்தை நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த சமயத்துல கரெக்டா தீபக் வந்து, உங்களை மாதிரி ஒரு குடும்பம் தான் வேணும், யாருக்கு நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு இந்த கஷ்டத்தை திணிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பார்த்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா தீபிகாவும் நானும் சந்தோஷமாவே இல்லை. தீபிகா அந்த எண்ணத்திலேயே நான் வர வைக்கல. தான் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, தான் பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அந்த ஒரே ஒரு காரணத்தால கூட வச்சுன்னு இருக்காளே தவிர அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நாங்க எப்படி வெளியே இருப்போம்லோ அதே போலதான் வீட்லயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதை கேட்டதும் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஒரு விஜய்க்கும் மறுபக்கம் மல்லிக்கும், என்ன தீபக் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் என்னதான் சொல்ல, உண்மையாதான் சொல்றேன், யாருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் வாழ்க்கை ஒரு பக்கம் பித்து பிடிச்சு போயிட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நானே இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடு ராஜா ஓடு நிக்காம ஓடு ஓடே 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 வர்ற மாதிரி வேட்டக்காரன் அந்த மாதிரி ஓடின்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. சரி இப்ப என்னதான் பண்ணலாம், இதுக்கு வேற தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில தீர்வுன்றது கண்டிப்பா இருக்குங்க. முயற்சி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி முயற்சி திருவினையாக்கம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த முயற்சி தான் இவங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு தரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா கூட இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு கோவத்தோட உச்சத்துல இருக்காரு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐசு ஸ்கூல்ல வந்து என்கிட்ட சரியா பேச மாட்டேறாடாடா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து அங்கிள் கிட்ட கேக்குறாங்க. உடனே ஐசு உங்ககிட்ட பேசுவா, உங்க 2 பேருக்கு ஏதோ மனஸ்தாபம், மத்தபடி நாங்க எதுவும் இல்லமா, நீ சந்தோஷமா ஐசு கிட்ட பேசலாம், ஐசு உங்ககிட்ட பேசுவா, 2 பேரும் ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ்லயும் சரி படிப்புலும் சரி கலக்கணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வெண்பா குட்டி. உடனே ஐசு கிட்ட நான் பேசலாமா போன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேணாம் நான் வேணா போயிட்டு போன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பிஞ்சு குழந்தை போயிடுறது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சமயத்துல ஒரு பக்கம் ஐஸுக்கு போன் பண்ணா மறுபக்கம் கோபத்தோட உச்சத்துல கொந்தளிப்பாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம தீபிகா தாங்க. தீபிகா பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லு இடுக்குதுல்ல, அங்க அழுக்கு புண்ணு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தா இது போட்டா சரியாயிரும். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா நம்ம தீபிகா போன் எடுத்தா அவ ஒரு பக்கம் லப 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 லபா இது நாய் லபா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்குவாங்க. அதனால அவங்க கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது. அவங்க கான்செப்ட அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதா நம்ம யோசிச்சு சிந்திச்சு அடுத்தபடியான விஷயத்துல களத்துல இறங்கி ஆட ஆரம்பிக்கணும் பாஸ். அப்பதான் பாஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா லாஸ்ட் வரை இப்படியே தான் இருக்கணும் பாஸ் அப்படின்ற விஷயத்த நாம ஒரு பக்கம் அடிச்சு சொல்லிதான் ஆகணும். பாப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் வெற்றி பாதையை நோக்கி போயின்னு இருக்கு. இந்த பாதை கண்டினியூ ஆகுமா ஆகாதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் டக்கு டக்கு டக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் போல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. முடிச்சிடாது கூட. மலை மலை மலை